சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி இணையத்தில் கசிந்ததா? பரபரப்பான தகவல். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இந்த தர்மன் படத்துடைய இடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துடைய டப்பிங் வேலைகளையும் முடிச்சிட்டாரு. கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் மீண்டும் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க வேண்டும் என ரஜினியே நெல்சன் கிட்ட சொன்னார். நெல்சன் அவர்களும் கதை ரெடி பண்ணிட்டு ரஜினியிடம் சர்ப்ரைஸாக கூறியிருந்தார். இது மூலமாக தான் ரஜினியோடைய மீண்டும் ஜெயிலர் 2 படம் காம்பினேஷன் உருவானது. தொடர்ந்து இந்த படமும் பேன் இந்தியன் படமாக உருவாக்கப்படுது. சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. தொடர்ந்து இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, நெல்சன் டைரக்ஷன் பண்ணுறாரு. எப்படி ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியதோ அதே போல் இந்த படமும் இருக்கும் என சொல்லப்படுது. வழக்கம் போல் இந்த படத்திலையும் ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னா மேனன், தொடர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, அது மட்டும் இல்லாமல் புதியதாக இந்த படத்தில் சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபர்தோகி, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா மற்றும் ரித்திக் ரோஷன் அனைவரும் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைஞ்சதாக சொல்லப்படுது. மேலும் டப்பிங் ஒர்க்ஸும் முடிஞ்சதாம். படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என அஃபீஷியல் ப்ரோமோ வீடியோவோட ஒரு வீடியோவை விட்டிருந்தார் நெல்சன் அவர்கள். மேலும் அதில் அனிருத்தோடைய வேலைப்பாடு என்பது மிக பிரமாதமாக இருக்குது என ரசிகர்கள் கூறியிருந்தாங்க. மேலும் ஜெயிலர் 2 படத்துக்கு போட்டியாக தனுஷோட ஓம் படம் வெளியாகும் என்பதால் ஜெயிலர் 2 படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸுக்கு சிக்கல் ஏற்படும் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஓம் படம் பின்வாங்கும் என சொல்லப்பட்டு வந்தாலும் பின் வாங்கலைன்னா கண்டிப்பாக ரஜினியோடைய ஜெயிலர் 2 படம் அடி வாங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இணையத்தில் லீக் ஆனதாக ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. ரம்யா கிருஷ்ணனும் ரஜினிகாந்தும் இருக்கிற மாதிரி மீண்டும் ரஜினிகாந்தோடைய மகன் எதிர்க்க இருக்கிற மாதிரியும் அவர் தன்னுடைய அப்பா அம்மா இருவரையும் மிரட்டுற மாதிரி அந்த சீன் வடிவமைக்கப்பட்டிருக்கான். ஆனால் இது இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கு. இதை பற்றி முழுமையான தகவல் எதுவும் படக்குழு வெளிப்படுத்தலை. தொடர்ந்து ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாதுன்னு என நெல்சன் பார்த்து பண்ணுவார். ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி வெளியாச்சு? இதனால் நெல்சன் என்ன சொல்ல போகிறாரு? மேலும் அக்டோபர் 15 இந்த படம் வெளியாக போகிறதுனால அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டை கொடுப்பாரா, இல்லை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.